இங்கே கௌதம மகரிஷி தியானம் செய்தபோது லக்ஷ்மி தேவியும் மற்றும் பத்மாவதி தேவியாருடன் கௌதம முனிவருக்கு காட்சி தந்ததாருங்க. இந்த இடத்துல காட்சி தந்தாருங்க. திம்மராய சுவாமி என்று இவரை சொல்றாங்க. இம்மலையானது ரொம்ப செங்குத்தாக இருக்காதுங்க. அதை நான் முதல்ல சொன்னேன், கொஞ்சம் சரிவாக இருக்கும். அதனால் மலையேற்றத்துக்கு ரொம்ப நல்லா அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி பார்க்கிங் வசதிலாம் கூட நிறைய இருக்குங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக சாயந்தர நேரத்தில் எடுத்து நீங்கள் போனீங்கன்னா இந்த அழகாக தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா பன்னார்கட் சாலையோட இருக்குங்க. எலக்ட்ரானிக் சிட்டியிலிருந்து இந்த சாலையை இணைக்குதுங்க. அதனால இந்த சாலை எப்பயுமே பரபரப்பாகவும் கூட்ட நெரிசலாகவும் இருக்குங்க. இந்த ஆக்சுவலாக இந்த இருக்கிற கிராமம் பேர் பெட்டண்ண தாசனபுரம். இந்த பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டியில் பெட்டண்ண தாசனபுரம் என்ற கிராமத்தில் உள்ளதுங்க. நீங்கள் எங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை ரொம்ப மன நிம்மதியான கோயில். பாருங்களேன் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது மாலையில் பார்க்குறதுக்கு. அதனால் சிவ தரிசனம்